கரிகாலச் சோழன் விதைத்த அறிவும் ஒழுக்கமும் காலப்போக்கில் சோழ நாட்டை உலக நாடுகள் வியக்கும் பேரரசாக மாற்றியது. அந்த நாட்டில் வாழ்ந்த மக்கள் தங்களை வெறும் குடிமக்களாக அல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்களாக எண்ணத் தொடங்கினர். ஒரு மனிதன் உயர்ந்தால் குடும்பம் உயரும், ஒரு சமூகம் உயர்ந்தால் நாடு உயர்வு பெறும் என்ற கருத்து அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருந்தது. சோழ நாட்டின் தலைநகரம் நாளுக்கு நாள் மேலும் பிரம்மாண்டமாக வளர்ந்தது. அகன்ற சாலைகள், உயர்ந்த கோபுரங்கள், கலைநயம் மிக்க மாளிகைகள், பரபரப்பான சந்தைகள் என நகரம் எப்போதும் உயிரோட்டத்துடன் காணப்பட்டது. வணிகர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். தமிழர்களின் கைவினை பொருட்கள், பட்டாடைகள், மசாலா பொருட்கள் மற்றும் வெண்கல சிலைகள் வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பை பெற்றன. அதே நேரத்தில் கலை மற்றும் இலக்கியத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. அரசவைகளில் கவிஞர்கள் தங்கள் பாடல்களை பாடினர். இசைக்கலைஞர்கள் யாழ், முரசு மற்றும் பல பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசித்தனர். கோவில்களின் சுவர்களில் வரலாற்று சம்பவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டன. இளம் தலைமுறையினர் கலைகளையும் கல்வியையும் ஒன்றாக கற்றனர். அறிவும் கலையும் சேர்ந்தால்தான் மனிதன் முழுமை பெறுவான் என்று ஆசிரியர்கள் கூறினர். ஒரு நாள் சோழ நாட்டின் பெரிய கல்வி மையத்தில் அறிஞர்கள் கூடினர். அவர்கள் எதிர்கால தலைமுறைக்காக புதிய கல்வி முறைகளை உருவாக்க ஆலோசனை நடத்தினர். குழந்தைகள் கேள்வி கேட்க தயங்கக்கூடாது, கேள்விதான் புதிய அறிவின் கதவை திறக்கும் என்று வயதான அறிஞர் ஒருவர் கூறினார். அந்த வார்த்தைகள் அனைவராலும் பாராட்டப்பட்டன. அதன் பின்னர் பள்ளிகளில் மாணவர்கள் சிந்தித்து பேச ஊக்குவிக்கப்பட்டனர். இந்நேரத்தில் சோழ நாட்டின் கடற்படை மேலும் பலம் பெற்றது. கடல் வழிகளை பாதுகாக்க புதிய காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. கடற்கொள்ளையர்களை தடுக்க வீரர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடிந்தது. உலக நாடுகள் சோழர்களின் கடற்படை ஒழுக்கத்தையும் திறமையையும் வியந்து பார்த்தன. மக்களின் நலனுக்காக மருத்துவ மையங்களும் உருவாக்கப்பட்டன. மூலிகை மருத்துவர்கள் நோய்களுக்கு புதிய சிகிச்சை முறைகளை கண்டுபிடித்தனர். ஏழை மக்களுக்கும் இலவசமாக மருத்துவ உதவி வழங்கப்பட்டது. உடல் நலம் காக்கப்படும் போதுதான் அறிவு வளர முடியும் என்ற எண்ணம் நாட்டில் பரவியது. ஒரு வருடம் கடுமையான வறட்சி சோழ நாட்டை சோதித்தது. பல ஆறுகள் நீரின்றி குறைந்தன. ஆனால் கரிகாலன் உருவாக்கிய நீர்ப்பாசன அமைப்புகள் மக்களை காப்பாற்றின. பெரிய ஏரிகளில் சேமிக்கப்பட்ட நீர் கிராமங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. மக்கள் ஒன்றிணைந்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தினர். அந்த சவாலையும் சோழ நாடு ஒற்றுமையால் வெற்றிகரமாக சமாளித்தது. காலங்கள் மாறினாலும் கரிகால சோழனின் சிந்தனைகள் மாறவில்லை. அவன் பெயர் வெறும் ஒரு மன்னனின் பெயராக அல்லாமல் நல்லாட்சி, அறிவு மற்றும் மனிதநேயத்தின் அடையாளமாக மாறியது. உலகம் முழுவதும் இருந்து வந்த பயணிகள் சோழ நாட்டை பார்த்து, இங்கு மக்கள் செல்வத்தால் அல்ல, பண்பாலும் அறிவாலும் உயர்ந்தவர்கள் என்று ஆச்சரியத்துடன் கூறினர்.